ஹே guys, வெல்கம் டு our யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளான்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, கிளான்ஸ்னால் என்ன அப்படின்னா நிறையா செல்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். ஓகேவா, தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுற செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது வந்து பிளட் ஸ்ட்ரீம் கூட டேரெக்டாக வந்து செக்ரீட் ஆகிக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு செல் ஒரு ஆர்கனோட ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட், இன்னும் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் வந்து விச் செக்ரீட் அண்ட் ஹார்மோன். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் விச் டசன்ட் செக்ரீட் அண்ட் ஹார்மோன். ஓகேவா, எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து ஹார்மோன்ஸை வந்து டைரெக்டாக வந்து பிளட் ஸ்ட்ரீம்ஸ் கூட வந்து பாஸ் பண்ணிடும். ஓகேவா, பிகாஸ் இட் இஸ் அ டக்லெஸ் கிளாண்ட் அண்ட் அதோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்ஸ் கூட போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் தைராய்டு கிளாண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்டில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அந்த டக்ஸ்குள்ளே வந்து செக்ரீட் ஆகிக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட் அண்ட் ஸ்வெட்டிங் கிளாண்ட் ஆர் ஸ்வெட் கிளாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் கிளாண்டோட ஃபங்க்ஷன். நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து எதை ரெகுலேட் பண்ணுதுன்னா நம்மளோட பாடி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் கேரக்டர், இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணும். தென் வந்து பாடியில் வந்து எனர்ஜி எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறது, பாடியோட சால்ட் அண்ட் சுகர் லெவல் பிளட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது, நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்குது, அதோட வால்யூம் பற்றி எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா, ஒரு கிளாண்ட்லேருந்தும் இது வந்து சின்ன அமௌண்ட் ஸ்மால் அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து பிளட் ஸ்ட்ரீம்ஸ் கூட வந்து செக்ரீட் ஆகி எந்தெந்த ஆர்கனுக்கு போகணுமோ அந்த ஆர்கன் ஆர் செல்க்கு வந்து அது போய் ரீச் ஆகும். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா, இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு சர்டைன் கைண்ட் ஆஃப் டிஷ்யூவாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் டார்கெட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன் வந்து மொத்தம் 6 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட். ஓகேவா, அண்ட் derived ஃப்ரம் கொலஸ்ட்ரால். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். நெக்ஸ்ட்டு வந்து அமைன் ஹார்மோன். அமைன் ஹார்மோன்ஸ்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமைன். ஓகேவா, அமைன் ஹார்மோன் வந்து அமினோ ஆசிட் மூலமாக வந்து டிரைவ் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து தைராக்சின், ட்ரை அயோடோ தைராக்சின், எபினெஃப்ரிடின், நார் எபினெஃப்ரின். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெப்டைட் ஹார்மோன். பெப்டைட் ஹார்மோன் வந்து சில இது வந்து அமினோ ஆசிட் ரெசிடியூவால் வந்து மேடப் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் ஹார்மோன். ப்ரோட்டீன் ஹார்மோன் விச் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட் ரெசிடியூ அண்ட் இது வந்து நிறைய நம்பரில் நிறைய அமௌண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இதை வந்து ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கான்ஃபிகரேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின், குளுக்கோகான் அண்ட் எஸ்டிஹெச் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன். கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட் குரூப்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேனோஸ், கேலக்டோஸ், ஃபியூகோஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா, இதுலேருந்து மேடப் ஆஃப் ஆகிறது தான் வந்து கிளைகோப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கோசனனாய்டு ஹார்மோன். இந்த எக்கோசனாய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்னால வந்து மேடப் ஆயிருக்கு. ஓகேவா, அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் அரச்சிடோனிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அதுலேருந்து மேடப் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ்டாகிளாண்டஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன். ஓகேவா, இது மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு மெம்பரேன் ரிசெப்டார் மெக்கானிசம், இன்னும் வந்து மொபைல் ரிசெப்டார் மெக்கானிசம். ஃபிக்ஸ்டு மெம்பரேன் ரிசெப்டார் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து பெப்டைட் ஹார்மோன். ஓகேவா, இந்த டைப் ஆஃப் மெக்கானிசம் வந்து வாட்டர் சால்பிள் ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அமைன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இந்த காம்போசிஷனில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஹார்மோன், ஆக்சிடோசின். ஓகேவா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து லிப்பிட் மெம்பரேனால் வந்து பாஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் வாட்டர் சால்பிள். ஸோ இது வந்து லிப்பிட் மெம்பரேனை வந்து பாஸ் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டார்கெட் ரிசெப்டார் வந்து இருக்கும். ஓகேவா, அந்த ரிசெப்டார் வந்து இந்த ஆர்கன்ஸோட பைண்ட் பண்ணி ஒரு செல் மெம்பரேனை வந்து க்ராஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
மொபைல் ரிசெப்டார் மெக்கானிசம் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஓகேவா, ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மெம்பரேன்லேருந்து இன்னொரு மெம்பரேனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் மெக்கானிசம் வந்து லிப்பிட் சால்பிள் ஹார்மோன்ஸ். ஓகேவா, அது வந்து வாட்டர் சால்பிள் ஹார்மோன்ஸ், இது வந்து லிப்பிட் சால்பிள் ஹார்மோன்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். இது வந்து ஒரு பிளாஸ்மா மெம்பரேனை வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிடும். ஓகேவா, இந்த ஹார்மோன்ஸ் வந்து டார்கெட் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகி ஒரு என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் கிளாண்டில் என்னென்ன இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ், பீனியல் கிளாண்ட், தைமஸ். ஓகே, இது ஒன்று எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா பிரெயினோட ஹைப்போஃபிஷியல் ஃபோர்ஸால் அண்ட் பிலோ த ஹைப்போதலாமஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இதோட சைஸ் வந்து பி சைஸில் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து மித்த கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் மாஸ்டர் கிளாண்ட். ஓகே, இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் மொத்தம் 2 லோப் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோப், இன்னும் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா, இந்த ரெண்டுமே விச் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்போதலாமஸ். ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடினோஹைப்போஃபைசிஸ். ஓகேவா, இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரோத் ஹார்மோன் which is responsible for our body growth. ஓகே, ஒரு செல் க்ரோ ஆகட்டும், இல்லை ஒரு போன் வந்து க்ரோ ஆகுது, நம்ம பாடியோட பர்டிகுலர் ஆர்கன் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன்னா க்ரோத் ஹார்மோன். நெக்ஸ்ட் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ப்ரொலாக்டின், அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். க்ரோத் ஹார்மோன் நான் சொன்ன மாதிரி ஒரு பாடி செல் வந்து க்ரோ ஆகுது, ஒரு போனோ இல்லை ஒரு ஸ்கெலட்டன் மசிலோ இல்லை பாடியோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஆர்கன்ஸில் நடக்குது அப்படிங்கிறது அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே இந்த க்ரோத் ஹார்மோன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது வந்து ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். இது வந்து எங்கே செக்ரீட் ஆகும்னா அட்ரினல் கிளாண்டில் வந்து செக்ரீட் ஆகும். அதை ரெகுலேட் பண்ணுறது எதுனா இந்த அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது வந்து நம்ம தைராய்டு கிளாண்டோட க்ரோத் அதோட ஆக்டிவிட்டியை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதா வந்து இந்த தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தென் ப்ரொலாக்டின். இந்த ஹார்மோன் வந்து நம்ம லாக்டேஷனுக்காகவும் அண்ட் சைல்ட் பர்த் ஃபார் பாஸ்டுரேஷனுக்காகவும் இந்த ப்ரொலாக்டின் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் விச் இஸ் யூஸ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். ஓகேவா, மேல் கேமெட்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா, ஃபீமேல் கேமெட்ஸ், ஓவம், இது எல்லாமே வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் த செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, நெக்ஸ்ட் லியூட்டனைசிங் ஹார்மோன். இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஓவரியிலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரானும் டெஸ்டிஸில் வந்து டெஸ்டோஸ்டிரான் இந்த ரெகுலேஷன் வந்து நடக்கிறதுக்காக இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூரோஹைப்போஃபைசிஸ். ஓகே, அண்ட் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் வந்து 2. ஒன்று வந்து ஆக்சிடோசின், இன்னும் வந்து வாசோப்ரெசின் ஆர் ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, இந்த ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பார்ச்சுரேஷன் அப்போது நம்ம யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகிறத ஸ்டிமுலேட் பண்ணுறதா வந்து இந்த ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மசில் செல் ஆஃப் லாக்டிங் ப்ரீஸ்ட். ஓகேவா, நம்ம பிரெஸ்ட்டோட மசில் செல்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதுக்கு வந்து இந்த ஆக்சிடோசின் வந்து யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாசோப்ரெசின் ஆர் ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். ஓகேவா, இது வந்து நம்ம யூரின் அவுட்புட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அண்ட் பிபி அதிகமாகிறப்போ ஆர்டரிஸ் வெயின்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா, இப்போது பிட்யூட்டரி கிளாண்டோட டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜைஜாண்டிசம், ஆக்ரோமெகாலி அண்ட் ட்வார்ஃபிசம். ஜைஜாண்டிசம்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து க்ரோத் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறது. ஓகேவா, தென் அக்ரோமெகாலி அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் வந்து அடல்ட்ஸில் அதிகமாக செக்ரீட் ஆகிறது. தென் ட்வார்ஃபிசம் அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் வந்து கம்மியாக வந்து செக்ரீட் ஆகிறது. ஓகேவா, இன் சைல்டுஹுட்டில். அண்ட் ஜைஜாண்டிசம் அண்ட் அக்ரோமெகாலி இந்த ரெண்டுமே ஹைப்பர் பிட்யூட்டரிசம். ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ்டு க்ரோத் ஹார்மோன். ஸோ ஹைப்பர் பிட்யூட்டரிசம். தென் பிட்யூட்டரிசம் வந்து ட்வார்ஃபிசம். ஓகேவா, விச் ஹேஸ் லோ க்ரோத் ஹார்மோன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தைராய்ட் கிளாண்ட். ஓகேவா, தைராய்ட் கிளாண்ட் தான் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 கிராம் வந்து இருக்கும். இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லாரன்ஸ்க்கு முன்னாடி இந்த நெக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லாரன்ஸ் அண்ட் ட்ரக்கியா. இதோட ஷேப் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் இருக்கும். ஆன்டீரியர் ஆர் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து தான் லாரன்ஸும் நெக்கும் வந்து இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு பைலோப்டு ஆர்கன். இது வந்து இஸ்துமஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் ஸ்டோர்ஸ் ஹார்மோன்ஸ் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ வந்து இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 2 லோப் இருக்குது. ஒன் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட். ஓகேவா, அதை வந்து சேர்த்து வைக்கிற ஒரு பார்ட் என்னென்னா இஸ்துமஸ். ஓகேவா, இதில் வந்து இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். தைராய்ட் கிளாண்ட் வந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஃபாலிகல்ஸ் வந்து க்ளோஸ்டு ஃபாலிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, விச் ஆர் லைன்டு பை கியூபாய்டல் எபித்தீலியல் செல்ஸ். ஓகேவா, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃபாலிகுலர் செல்ஸ். இந்த ஃபாலிகுலர் கேவிட்டி வந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக வந்து ஃபில் ஆகிருக்கும், விச் இஸ் நோன் அஸ் தைரோக்ளோபின். ஓகேவா, இது வந்து எது செக்ரீட் பண்ணும் அப்படின்னா ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து இந்த தைரோக்ளோபினை வந்து செக்ரீட் பண்ணும். இது மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபாலிகுலர் செல்ஸ், இன்னும் வந்து பேராஃபாலிகுலர் செல்ஸ். ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னா இது வந்து அந்த கொலாய்ட்ஸை வந்து செக்ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா, அண்ட் பேராஃபாலிகுலர் செல்ஸ் வந்து சிங்கிளாக ஒரு குரூப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து தைராய்ட் கிளாண்டோட ஹார்மோன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து வர ஹார்மோன் வந்து 2. ஒன்று வந்து தைராக்சின் ஆர் டெட்ரா அயோடோதைரோனின் அண்ட் நெக்ஸ்ட் வந்து தைரோ அயோடோத்ரோமின். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேராஃபாலிகுலர் செல்ஸ் ஹார்மோன். இது வந்து கால்சிட்டோனின். ஓகே, கால்சிட்டோனின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு பாடியில் உள்ள கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கால்சிட்டோனின் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஓகேவா, தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா தைரோக்ளோபின் மூலமாக நடக்கும், விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபாலிகுலர் கேவிட்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தைராய்டு கிளாண்டோட டிஸார்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இதோட டிஸார்டர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடி டிஷ்யூஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா ஃபார் த எக்ஸஸ் லெவல் ஆஃப் T3 அண்ட் 3,4 ஹார்மோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிகமாக ஸ்வெட் ஆவாங்க, ஃபேட்டிக்யூ, அப்நார்மல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஐஸ் ஆர் பஃபி ஐஸ், கண்ணெல்லாம் வந்து வீங்கியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காய்டர். காய்டரில் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட் வந்து பெருசாக இருக்கும். இந்த செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கறனால அங்கே வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து டெபாசிட் வந்து ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைக்சோடிமா வந்து இட் இஸ் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் இன் அடல்ட்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து எதனால் எப்படி தெரியும் அப்படின்னா எடிமேட்டஸ் அப்பியரன்ஸாக வந்து இருக்கும். டெஃபிஷியன்சின்னா தைராய்ட் T3 அண்ட் 3,4 ஹார்மோன் வந்து அடல்ட்டில் வந்து கம்மியாக இருக்கும், which leads to low metabolic rate. இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஃபேஸ்லாம் வந்து ஸ்வெல்லாக இருக்கும் அண்ட் பகினஸ் அண்டர் ஐஸ், நான் பைட்டிங் டைப் ஆஃப் எடிமா அண்ட் அத்ரோஸ்க்ளிரோசிஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பேராதைராய்ட் கிளாண்ட். பேராதைராய்ட் கிளாண்ட்னா என்ன அப்படின்னா similar to thyroid gland, which contains 4 small parathyroid gland embedded on the posterior surface of each lobe of thyroid gland. Thyroid gland ஓட லோபில் வந்து 4 parathyroid gland வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். 4 parathyroid gland வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, parathyroid gland வந்து இட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ். இது வந்து 6 mm லாங்லேயும் 3 mm வைட்லேயும் அண்ட் 2 mm திக்லேயும் வந்து இருக்கும், விச் இஸ் டார்க் ப்ரௌன் இன் கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு பேராதைராய்டு ஹார்மோன் வந்து விச் இஸ் மேடப் ஆஃப் அ சீஃப் செல் ஆர் ஆக்சிஃபில் செல். ஓகேவா, சீஃப் செல் வந்து பேரத்ரோமோனை வந்து செக்ரீட் பண்ணும் அண்ட் ஆக்சிஃபில்ஸ் வந்து விச் டீஜென்ரேட் த சீஃப் செல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நோன். இது வந்து த நம்பர் ஆஃப் ஆக்சிஃபில் செல் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஆக்சிஃபில் செல் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேராதைராய்டு கிளாண்டோட ஹார்மோன் என்ன அப்படின்னா பேராதைராய்டு ஹார்மோன் ஆர் பேரத்ரோமோன். ஓகேவா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளட்டில் வந்து கால்சியம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, எப்போ நம்ம உடம்புல கால்சியம் லெவல் லோவாக இருக்கோ அப்போ வந்து நம்ம உடம்புல கால்சியம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, இது வந்து கால்சியம் லெவலை வந்து இன்டைரக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எதனால் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்து கால்சியம் லெவலை அப்சர்வ் பண்ணி அது இன்டைரக்டாக பிளட்டில் வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா, பேரத்ரோமோனும் கால்சிட்டோசினும் வந்து ஃப்ரம் த தைராய்ட் கிளாண்ட் ஆக்ட்ஸ் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி மேனர். ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக ஒர்க் ஆகும். எதுலனா இந்த பிளட் கால்சியம் லெவலில் இன்க்ரீஸ் நார்மல் ரேஞ்சு கொண்டு வரதுக்கு ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, திஸ் இஸ் நீட் ஃபார் மசில் கான்ட்ராக்ஷன், பிளட் கிளாட்டிங் அண்ட் நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு இது வந்து யூஸ் ஆகுது.
இதோட டிஸார்டர் என்னென்னா டெட்டானி வந்து எதனால் நடக்குது அப்படின்னா அந்த பாராதைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால ஆர் பாடியில் கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து டெட்டானி வந்து வரும். ஓகேவா. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பெயின்ஃபுல் ஸ்பாம்ஸ் ஆஃப் skeletal muscle அண்ட் காஸ் பெண்டிங் இன்வர்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபீட். இப்போது சில நேரம் நம்மளுக்கு காலெல்லாம் பிடிச்சிக்கும் தெரியுமா நைட் டைமில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெட்டானியோட சிம்டம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ரினல் கிளாண்ட். இட் இஸ் ஆல்சோ கால்டு சுப்ராரீனல் கிளாண்ட். ஓகேவா. இதோட லொக்கேஷன் இது எங்கே இருக்கும் அப்படின்னா கிட்னிக்கு மேலே இருக்கும். ஓகேவா. இதோட வெயிட் வந்து 4 to 5 கிராம். இதோட ஷேப் வந்து செமிலுனார் ஷேப்பில் வந்து இருக்கும். இதோட இன்னர் பார்ட் வந்து நம்ம அட்ரினல் மெடியூலா அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் பார்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் அட்ரினல் கிளாண்டோட ஸ்ட்ரக்சரு. அட்ரினல் கார்டெக்ஸ் விச் இஸ் அன் அவுட்டர் பார்ட், அட்ரினல் மெடியூலா விச் இஸ் அன் இன்னர் பார்ட். இங்கே வெளியே இருக்கிறது வந்து வெளியே ஒரு மாதிரி நம்மளுக்கு எல்லோயிஷ் கலரில் இருக்கா, விச் இஸ் கால்ட் அஸ் கேப்சியூல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த அட்ரினல் கிளாண்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அட்ரினல் கார்டெக்ஸ். இதில் வந்து மொத்தம் 3 டிஸ்டிங்க் ஜோன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஜோனா குளோமெருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஓகேவா. இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் எங்கெங்கே செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜோனா குளோமெருலூசாவில் வந்து மினரலோ கார்டிகாய்ட்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஜோனா ஃபாசிகுலேட்டரில் வந்து குளுக்கோ கார்டிகாய்டு வந்து செக்ரீட் ஆகும். ஜோனா ரெட்டிகுலாரிஸில் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஓகேவா. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். மினரலோ கார்டிகாய்ட்ஸில் வந்து நம்ம பாடியோட எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். ஓகேவா. ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவலில் வந்து ரீஅப்சார்ப் பண்ணும். ஓகேவா. அந்த ரீஅப்சார்ப்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது எதுனா இந்த ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். ஓகேவா. இந்த சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா நம்ம வாட்டர் ரிட்டென்ஷனால் நடக்கும். Therefore, aldosterone is involved in the regulations of blood volume and blood pressure too. And it stimulates the potassium secretion in kidney. Sodium and potassium secretion stimulate பண்ணுறதா வந்து இந்த aldosterone ஓட ஒர்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன். இந்த குளுக்கோனியோஜெனசிஸ் அண்ட் ஹைப்பர்கிளைசீமியா, லிப்போலைசிஸ், ஸ்டிமுலேஷன் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிடாக வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா. இது வந்து எதுக்கு இந்த அமினோ ஆசிட் வந்து வெவ்வேறு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ஜைம் ஆர் ஃபார் எனர்ஜி ஏடிபி ப்ரொடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், பிரிகாஷா அண்ட் டெஸ்டோஸ்டிரான். இது வந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் அண்ட் நம்ம பாடியில் உள்ள சேஞ்சஸ் வரத்துக்கு. இப்போது பியூபர்ட்டிக்கு அப்புறம் நம்மளுக்கு வாய்ஸ் சேஞ்சஸ்ஸு, இல்லை பசங்களுக்கு வந்து முகத்தில் ஹேர் வளருது அண்ட் பாடி ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுறது, இதுக்கு எல்லாமே இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். தென் அட்ரினல் மெடியூலா, இதில் வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அப்படின்னா அட்ரினலின், நார் அட்ரினலின். ஓகே. விச் இஸ் டுகெதர் கால்ட் அஸ் கேட்டிகோலமைன்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு அட்ரினல் மெடியூலாவில் உள்ள ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பாடி ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. நம்ம பாடி மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்ம பியூபிள்ஸை டைலேட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அட்ரினல் மெடியூலர் ஹார்மோன்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். அண்ட் இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஹோமியோஸ்டாசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி நம்ம பாடியை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரினல் கிளாண்டோட டிஸார்டர்ஸ். ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆனால் நமக்கு வந்து குஷிங் சிண்ட்ரோம் வந்து வரும். இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம அடிப்போசிட்டியும் வந்து ஃபேஸில் வந்து அதிகமாக ஃபேட் இருக்கும், நெக்கில், அப்டாமனில். தென் ப்ரோட்டீன் கேட்டபாலிசம் வந்து அதிகமாக நடக்கிறதுனால சப்க்யூட்டானியஸ் டிஷ்யூ எல்லாமே வந்து தின் ஆகிடும். ஓகேவா. மசில் வேஸ்டிங் எஸ்பெஷலி வந்து லிம்ஸ், கைக்கு கீழெல்லாம் வந்து ரொம்ப மசிலாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மசில் வீக்னஸ் ஆர் லாஸ் ஆஃப் மசில், ஹைப்பர் டென்ஷன், மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸ், ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ரீனல் கால்குலை அண்ட் பெப்டிக் அல்சரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் டிசீஸ் வந்து ஹைப்போசெக்ரீஷன். இப்போ வந்து இது வந்து ஹைப்பர் செக்ரீஷன்ஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது வந்து ஹைப்போ செக்ரீஷன்ஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் லாஸு, சேஞ்சஸ் இன் மூட் அண்ட் பர்சனாலிட்டி, லோ பிளட் சுகர் லெவல் அண்ட் லோ சோடியம் அண்ட் ஹை பொட்டாசியம் லெவல். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க்ரியாஸ்.
which நான் முன்னாடியே சொன்னேன் which acts as both endocrine and exocrine gland. இது நம்ம பார்க்குறது வந்து எண்டோக்ரைனோட ஃபங்க்ஷன்ஸ் தான். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்டொமக்குக்கு மேலே இருக்கும், லிவருக்கு கீழே இருக்கும். இதோட கலர் வந்து பேல் கிரே கலரில் இருக்கும். வெயிட் வந்து 60 grams and it consists of broad head, a body and a snow tail. ஓகேவா, ஹெட் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், டெய்ல் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். இதோட ஹெட் வந்து ஒரு கர்வ் டியூடனமில் வந்து லைஸாக இருக்கும். அண்ட் பாடி பிஹைண்ட் த ஸ்டொமக் கண்டைன்ஸ் லைட் ஃப்ரண்ட் இன் த லெஃப்ட் ஆஃப் த கிட்னி. இதோட எண்டோக்ரைன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கே செக்ரீட் ஆகும் பேங்க்ரியாஸ்லன்னு பார்த்தோம்னா இஸ்லெட்ஸ் ஆஃப் லாகர்ஹான்ஸ் அங்கே தான் வந்து செக்ரீட் ஆகும். அண்ட் மொத்தம் 3 செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல் அண்ட் டெல்டா செல். ஓகே, ஆல்ஃபா செல் எதுக்கு யூஸ் ஆகுனா விச் ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோகான், பீட்டா செல் இன்சுலின், டெல்டா செல் வந்து சொமேட்டோஸ்டாட்டின். ஓகேவா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். குளுக்கோகானோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாடியோட பிளட் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா, கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். தென் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட் அண்ட் கிளிசரால். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சுலின். ஓகேவா, இன்சுலின்னா வந்து என்னென்னா விச் லோவர்ஸ் த பிளட் சுகர் லெவல். நம்ம பிளட் சுகர் லெவல் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம வந்து அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயபெட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரேஷன் வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த இன்சுலின் செக்ரேஷன் தான் நம்ம பாடி பிளட் சுகர் லெவலை வந்து நார்மலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சொமேட்டோஸ்டாட்டின். இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹைப்போதலாமஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் இன்ஹிபிட் த செக்ரேஷன்ஸ் ஆஃப் போத் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். குளுக்கோகானும் இன்சுலினும் அதிகமாக சரி கம்மியாக சரி செக்ரீட் ஆகக்கூடாது. அந்த ரெண்டையும் நார்மலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சொமேட்டோஸ்டாட்டின் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸார்டர்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் இந்த இஸ்லெட்ஸ் ஆஃப் லாகர்ஹான்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், நம்ம குளுக்கோகான் அதிகமாக செக்ரீட் ஆச்சு அப்படின்னா விச் இஸ் கால்ட் இஸ் அ டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேவா, ஸோ இதோட டிஸார்டரே என்னென்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் which is due to the deficiency and the absence of insulin. ஓகேவா, மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்னும் வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஃபஸ்ட்டு இன்சுலின் டிபெண்டன்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் யங் அடல்ட்ஸில் வந்து வரும். நம்ம இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாகவோ இல்லை இன்சுலின் செக்ரேஷன் சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து சின்ன வயசுலேயே காஸ் ஆகும் which is due to the destructions of beta islet cell. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால என்ன பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகும் விச் காசஸ் அன்னோன் பட் மோஸ்ட்லி ஜெனட்டிக்கலாக வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 வந்து காஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2. இந்த டைப் 2 வந்து மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ். 90% ஆஃப் டயபெட்டிக் கேசஸ் வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். இன்சுலின் செக்ரேஷன் வந்து பிலோ நார்மலாக இருக்கும். ஓகேவா, இன்சுலின் செக்ரேஷன் வந்து சுத்தமாக கம்மியாக இருக்கும் அண்ட் இன்க்ரீஸ் த பிளட் சுகர் லெவல். இதோட சிம்டம்ஸ் என்ன, அடிக்கடி யூரினேஷன் வரும், அன்யூஷுவல் த்ரிஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹங்கர் ரொம்ப பசியாக இருப்பாங்க, அன்யூஷுவல் வெயிட் லாஸு, பிளரிட் விஷன், கட்ஸ் தட் ஆர் ஸ்லோ டு ஹீல், டங்லிங் ஆர் நம்னஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட். இப்போ வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்குள்ள பேஷண்ட்க்கு ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை ஏதோ காயம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆறாது. ஓகேவா, இட்ஸ் டேக் சம் டைம். இதெல்லாம் தான் வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 2க்கு வந்து உள்ள சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் வந்து விச் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் பைன் கோன் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, பைன் கோன் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தேர்ட் ஐ. அஸ் அ கிளாண்ட் இட் ரிசீவ்ஸ் த ஸ்டிமுலை த்ரூ த விஷன். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம பிரெயினோட சென்டர் பார்ட்டில் வந்து இது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், சாண்ட்விச் பிட்வீன் த லெஃப்ட் அண்ட் த ரைட் ஹெமிஸ்பியர். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது வந்து பைன் கோன் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும், ஃப்ளாட் அண்ட் ஸ்டார்க் லைக் ஸ்ட்ரக்சர், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் எபிஃபைசிஸ். இதோட லென்த் வந்து 0.8 cm, வெயிட் இஸ் 0.1 gram. தென் இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மொத்தம் 2 மேஜர் செல்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து பீனியலோசைட்ஸ், இன்னும் வந்து ஆஸ்ட்ரோசைட்ஸ். பீனியலோசைட்ஸ் வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் செல். ஒன்று வந்து லைட் பீனியலோசைட்ஸ் அண்ட் டார்க் பீனியலோசைட்ஸ். ஆஸ்ட்ரோசைட்ஸ் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த பீனியலோசைட்ஸ். ஓகே, இப்போ பிட்யூட்டரி கிளாண்டோட ஹார்மோன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பீனியல் கிளாண்டோட ஹார்மோன்ஸ் எப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் ஒரு ஹார்மோன் தான் வந்து செக்ரேட் ஆகும் விச் இஸ் கால்ட் அஸ் மெலட்டோனின். ஓகேவா, மெலட்டோனின் வந்து விச் ரெகுலேட்ஸ் அ பாடிஸ் சர்க்காடியன் ரிதம். ஓகேவா, நம்ம பாடியோட ஸ்லீப் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து போன் மெட்டபாலிசம், இன்ஹிபிஷன் ஆர் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் பிஃபோர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் நம்ம பாடியோட ஆர்கன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது வந்து ஆண்ட்ரோஜன் வந்து பார்த்துக்கும். ஓகேவா, பிஃபோர் பியூபர்ட்டி விச் இஸ் கேரிட் பை திஸ் மெலட்டோனின்.
ஓகே. தென் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ட்ரக் மெட்டபாலிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தைமஸ் கிளாண்ட். ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அப்பர் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட், டைரக்ட்லி பிஹைண்ட் த ஸ்டர்னம் அண்ட் பிட்வீன் த லங்ஸ். இதோட ஷேப் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், பிங்கிஷ் கிரே கலரில் இருக்கும். வெயிட் வந்து 10 to 15 கிராம் அட் பர்த் அண்ட் பியூபர்ட்டி வரைக்கும் இது வந்து வளரும். ஓகேவா. இதோட ஸ்ட்ரக்சர் மொத்தம் 2 லோப் இருக்குது. ஒவ்வொரு லோபும் which is surrounded by a capsule and divided into 2 lobes which are separated from each by interlobular septum. ஓகேவா. இது வந்து எது மூலமாக செப்ரேட் ஆகுதுன்னா இன்டர்லோபுலர் செப்டம் மூலமாக வந்து செப்ரேட் ஆகுது. அவுட்டர் போர்ஷன் which is called as a cortex and inner central portion is called as a medulla. இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். கார்டெக்ஸில் வந்து நிறைய ஸ்மால் டென்ஸ்டு பேக்கேஜ் ப்ரிகாசர் ஆஃப் T லிம்போசைட்ஸ் வந்து இருக்கும் which is called as thymocytes. நெக்ஸ்ட் வந்து மெடியூலாவில் வந்து கான்சென்ட்ரிக் பாடிஸ் நோன் அஸ் ஹேசல் கேப்சூல்ஸ் வந்து இருக்கும். இது செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் என்ன அப்படின்னா தைமாக்சின். ஓகேவா. தைமஸ் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் வந்து தைமாக்சின். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் T லிம்போசைட் செல். இந்த T லிம்போசைட் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகேவா. T லிம்போசைட் அண்ட் B லிம்போசைட் இட் இஸ் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் இம்யூன் சிஸ்டம் இன் அவர் பாடி. நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம்காக வந்து அது யூஸ் ஆகும். ஓகேவா. இதுல வர டிசீஸ் என்ன அப்படின்னா மயஸ்தீனியா கிரேவிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா அப்நார்மலி லார்ஜ் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ் தட் பிளாக்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் த மசில் ரிசெப்டார் சைட்ஸ். ஓகேவா. நம்ம மசில் வந்து வீக் ஆகி அந்த மசில்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தைமஸ் கிளாண்டோட டிசீஸ்.